ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம த்ரெட்டிங் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு த்ரெட் வேணும். இப்போ த்ரெட் எடுத்து நம்ம ரைட் சைடில் இருக்க பல்லில் வச்சு லாஸ்ட் பல்லில் நம்ம கடிச்சிக்கணும். கடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் ரெண்டு விரலில் நல்லா நூலை வந்து நல்லா ஒரு 4 சுற்று சுற்றிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்து நூலை பிடிச்சிக்கிட்டு அதில் அந்த கட்டை விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து நூலை கீழே இறக்கும்போது நம்ம வாயில் பிடிச்சிட்ருக்கோம்ல அந்த நூலை வந்து மேலே இழுக்கணும். இழுத்து இப்படி தான் பொறுமையாக இதுதான் த்ரெட்டிங்கு. இதை பொறுமையாக இதே மாதிரி பண்ணணும். பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டம்மிக்கு வந்து எப்படி இப்போ நான் டம்மி வச்சு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நின்று பேக்கில் நின்று எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்படியே என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம த்ரெட் பண்ணுறதுக்கு வந்து டம்மி கிட்ட வந்துச்சு. இப்போ வந்து டம்மிக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரைட் சைட் பண்ணும்போது நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கணும். ஃப்ரண்ட்டில் நிட் பண்ணால் தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். நம்ம கிளைண்ட்டுக்கு பண்ணாலும் இதே மாதிரி தான் வந்து ஃப்ரண்ட்டில் ரைட் சைட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் நிற்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஷேப் நல்லா வரும். ஓகேவா? இப்போ பண்ணலாமா? வாங்க. ஹாய் இசை, எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஓகேவா? எங்கள் பாப்பா அவ்வளோ நடுவில் வரா. ஓகேவா? அதை கண்டுக்காதீங்க. அப்புறம் இப்போ வந்து இது லெஃப்ட் சைடு பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடுக்கு வந்து நம்ம வந்து பேக் சைடு வந்துடணும். பேக் சைடில் வந்துட்டு இப்படி தான் த்ரெட் பண்ணணும். ரைட் சைடு பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் நின்று பண்ணணும். லெஃப்ட் சைடு பண்ணும்போது பேக்கில் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு த்ரெட்டிங் வரும். இந்த மாதிரி த்ரெட் பண்ணி பொறுமையாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களே, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது பொறுமையாக உங்களுக்கு பண்ண தான் வரும். அதுக்கு நம்ம வந்து யாரையும் வச்சு பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி டம்மி வச்சு செஞ்சு பழக்கம் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கு எப்படி த்ரெட்டிங் பண்ணுறது பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் நல்லா திக்காகவே இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி ஐப்ரோஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். அவங்க வந்து முகம்லாம் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் மாஸ்க் போட்டிருக்கோம். ஓகேவா? வாங்க த்ரெட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரைட் சைடு தான் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்களா, நான் ஃப்ரண்ட்டில் நின்று தான் ஃப்ரண்ட் பக்கமாக தான் நின்றுட்டுருக்கேன். ஃப்ரண்ட்டில் இருந்து தான் எடுக்கிறேன். இப்படி தான் நீங்களும் அதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அந்த நூலை வச்சு மேலே இழுக்கணும். அந்த நூலை வந்து லைட்டாக இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து ரைட் சைடில் இருக்க நூலை வந்து ஃப்ரீ பண்ணி டைட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அதில் வந்து ஹேர் வந்து நல்லா மாட்டிட்டு நல்லா ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து இருக்கும். இன்னொரு விஷயம், த்ரெட்டிங் பண்ணும்போது ஸ்கின் பார்த்து பண்ணணும். இல்லாட்டி உங்கள் த்ரெட்டில் வந்து ஸ்கின் மாட்டிக்கும். ஓகேவா? அதை பாருங்கள். அதேமாரி ஃபோர்ஹெட்லாம் பண்ணும்போது ரொம்ப மேலே போய் பண்ணக்கூடாது. கரெக்டாக உங்களுக்கு ஹேர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். இல்லைனா ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப பெருசாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ ஃபோர்ஹெட் சின்னதாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பண்ணலாம். ஃபோர்ஹெட் மீடியமாக இருக்கவங்களுக்கு அதேமாரி அவங்கள வந்து ஐப்ரோஸ் வந்து நல்லா கரெக்டாக பிடிக்க சொல்லுங்கள். கரெக்டாக பிடிக்கலன்னா ஸ்கின் மாட்டிக்கும். நல்லா டைட்டாக பிடிக்கணும். கீழே வந்து இழுத்து பிடிக்கணும், மேலேயும் இழுத்து பிடிக்கணும். ஓகேவா? வாங்க பண்ணலாம். இப்போ நான் ரைட் சைட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க நல்லா இழுத்து பிடிச்சிட்ருக்காங்க. அப்படியே எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் பொறுமையாக த்ரெட்டிங் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேவா? இப்போது இருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குன்றாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக ஹார்டாக இருக்குது ஐப்ரோஸு. அதனால தான். இப்போது லெஃப்ட் சைட் பண்ணுறோம். லெஃப்ட் சைட் பண்ணும்போது நல்லா ஐப்ரோஸ் நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா எடுத்துகிட்டு இப்போ சிசரில் கட் பண்ணிக்கிறோம். சிசரில் கட் பண்ணிவிட்டு
இப்போது லெஃப்ட் சைட் பண்ணுறோம். பார்த்தீங்களா? இப்போ லெஃப்ட் சைட் பண்ணும்போது நான் பேக்கில் தான் நின்றுட்டு பண்ணுறேன். இப்படி தான், இதுதான் ப்ரொசீஜரு, இதுதான் பேசிக்கு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்டிலையே வந்து செஞ்சு கற்றுக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். பண்ணி நீங்களும் கற்றுக்கோங்க. அப்படியே எங்கள் சேனலில் வந்து எல்லா வீடியோவும் பாருங்கள். நான் 1 பை 1 போடுறேன். அப்படியே எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகேவா?